Chapter 8 exercise 8.1 8th question என்ன கேட்டிருக்காங்கன்னா if standard deviation of a data is 4.5 standard deviation என்னன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க சிக்மா சரிங்களா இந்த சிக்மா அப்படின்றது 4.5 ஸோ அப்படி இருக்கப்ப each value of the data is decreased by 5 அதாவது நம்ம இன்புட் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அப்சர்வேஷன்ஸ் ஒன்றுத்தையும் 3 வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா 3 வந்து மைனஸ் பண்ணுறாங்க அந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து 3 வந்து மைனஸ் பண்ணும்போது புதுசாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 8.8 பார்த்துருப்போம். 8.8 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஒரு 3 ஆட் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 8.9 வந்து பார்த்தோன்னா நம்மளை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருப்போம்னா இந்த அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் வரும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம் ஒரு 10 அப்சர்வேஷன்ஸ்க்கு. அந்த 10 அப்சர்வேஷன்ஸ்க்கும் மறுபடியும் காமனாக வந்து ஒரு நம்பரை எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஒரு 10 நம்பர் ஆஃப் டேட்டாஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த 10 டேட்டாலையும் ஏதாவது ஒரு நம்பரை காமனாக மைனஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டேட்டாஸ்க்கும் அப்சர்வேஷனும் மைனஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ரேஷன்ஸில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு வேல்யூ ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது மாறாமல் அதே தான் வரும். அண்டு இன்கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் இப்போ மல்டிப்ளை ஒரு நம்பரை காமனாக பண்ணுறோன்னா ஏற்கனவே கிடச்ச அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் அந்த நம்பர் அப்படியே நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூட மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர். இன்கேஸ் ஒரு நம்பர் ஆஃப் டேட்டாஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை அதே காமனான நம்பரால் ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ மல்டிப்ளைன்னு கேட்டாங்கன்னா அந்த மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும். டிவிஷன் கேட்டாங்கன்னா அந்த நம்பரை அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால் டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இங்கே கொஷின் நம்பர் 8 கேட்டிருக்கிறது என்னென்னா டிக்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.5 they had given. இதுதான் வந்து சிக்மான்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த சிக்மா வந்து 4.5 if each value of the data அந்த டேட்டாவை எல்லா ஈச் வேல்யூ என்ன பண்ணுறாங்கன்னா is decreased by 3 then அப்போவும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னவாக இருக்கும்னா சேம் 4.5 தான் இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் கொஷின் நம்பர் 9 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் a data is ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த டேட்டா இஸ் 3.6. ஈச் வேல்யூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் டிவைடட் பை 3. அப்போ ஈச் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை 3னா என்ன ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிவைடட் பை 3 தென் அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி இருக்கும். ஸோ இந்த டிவைட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும் அங்கே டிவைடு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் இந்த இடத்துல டிவைடுக்கு பதிலாக மல்டிப்ளைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் நியூவாக கிடைக்கக்கூடிய அந்த எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். நியூவானா இவங்க டிவைட் பண்ணிட்டாங்க எல்லா டேட்டாஸையும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா we will get the new standard deviation as 1.2 1 3s are 3 2 3s are 6. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிடுச்சு. இது வந்து நமக்கு நியூவாக கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.2. கொஷினில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க நியூ வேரியன்ஸ் அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த நியூ வேரியன்ஸ்னால் என்ன வேரியன்ஸ் அப்படின்றது சிக்மா ஸ்கொயர்னால் இந்த ஆன்சர் அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 12 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 144. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது 2 தடவை ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் வந்து இங்கே பாயிண்ட் வந்துட்டு சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் அப்படின்றது நமக்கு 1.44. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 1.2 அண்ட் வேரியன்ஸ் இஸ் 1.44. தட்ஸ் இட். இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.